பார்த்தீங்கன்னா சூப்பரான நம்ம திருவாதிரை களி கிண்டியிருக்கேன். ஸோ இதை எப்படி கிண்டுன்னு பார்க்கணும்ல. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், நமஸ்தே. நீங்களும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்க நினைக்கிறேன், நம்புறேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்குங்க. இன்னைக்கு திருவாதிரைங்க. திருவாதிரை அன்னைக்கு மட்டும்தான் இது செய்வாங்கன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. திருவாதிரை களி திருவாதிரை அன்னைக்கு மட்டும்தான் செய்யணும். அப்புறம் நிறைய வகையான 21 வகையை போட்டு 16 வகையை போட்டு காய் போட்டு கூட்டு பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. கூட்டெல்லாம் அவ்வளோ காய் போட்டு அந்த அளவுக்கு நம்ம சாப்பிட மாட்டோம். ஸோ அதனால் நான் திருவாதிரை களி மட்டும் இன்னைக்கு நான் செய்கிறேன். ஸோ அதை எப்படி பண்ணணும்னு பார்த்துக்கிறேன். 3 ஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி எடுத்திருக்கேங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஏலக்காய் தூள் எடுத்திருக்கேன். இதில் எடுத்திருக்க 3 ஸ்பூனுக்கு நான் 6 ஸ்பூன் அளவுக்கு